friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல நல்ல சூப்பரான அதே நேரம் ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பூண்டு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சுலபமா நம்ம ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா பூண்டையும் அதுக்கேத்த மசாலாவும் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 15 போல மீடியம் சைஸ்டு பூண்டு எடுத்துர்க்கேன். அப்படியே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துர்க்கேன். ஒன்று ரெண்டில் வந்து அந்த தோலோடு இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அந்த தோலும் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் இடித்தாலும் பரவாயில்ல. ஆனால் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக ரோஸ்ட் ஆகும். இல்லைனா சின்னதாக இருக்கிறது வந்து சீக்கிரமாக வறுபட்டுரும், பெருசு வந்து அப்புறம் டைம் எடுக்கும். அதனால இந்த மாதிரி ஓரளவுக்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு ரெண்டையும் வந்து நல்லா இடித்து வச்சிடலாம். அப்படி இல்லைனா சீரகத்தூள் மிளகுத்தூளாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்க்கும்போது கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதனால நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், பூண்டு மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிட்டு சாதத்தை உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான பூண்டு சாதம் ரெடி ஆகிரும். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ இது சூடானதும் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு, கடுகு உடஞ்சதும் இதில் கொஞ்சம் வேர்க்கடலை வச்சுருக்கேன். வேர்க்கடலை வேண்டாம்னு நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆனால் சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். கூடவே 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல பூண்டு, அதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. பூண்டு வந்து கரிஞ்சிடக்கூடாது, கரிஞ்சிடுச்சுன்னா கசக்கிற தன்மை வந்துடும். அதனால கொஞ்சம் இந்த மிதமான தீயில வச்சுட்டு நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், அப்படிலாம் நம்ம வந்து சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை வந்து மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த பூண்டு வந்து கொஞ்சம் பொன்னிறமாக கோல்டன் கலரில் வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த பூண்டு நல்லா செவந்து லேசாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல, பவுடர் பண்ணி ரெடியாக வச்சுக்கக்கூடிய சீரகமும் மிளகும் உள்ளே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கடைசியாக தேவையான அளவு உப்பு. அப்படி இந்த மசாலாக்கும் சாதத்துக்கும் தேவையான உப்பு நம்ம இப்போயே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்பவே அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். ஆஹா, அப்படி சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துருக்கோமோ, அதனால இன்னும் நல்லாயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சாதம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் அரிசியை வேக வச்சு எடுத்துருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் நறுக்கின மல்லி இலை, கடைசியாக இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ தீயை வந்து கொஞ்சம் அதிகமாக்கிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த பூண்டு வதக்கும் போது கொஞ்சம் தீயை குறைச்சோம், அதனால இப்போ கூட்டி வச்சுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் அது அப்படியே வெந்து வரும்போது கரெக்டாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக அழகாக நம்ம வீட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இதோட வந்து நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன், கூடவே கொஞ்சம் வெங்காய பக்கோடா. டடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பூண்டு சாதம் நல்ல வாசனையாக ரெடியாக இருக்குது. இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆஹா, அருமை. கடைசியாக நம்ம நெய் சேர்க்கும்போது கையிலையும் ஒட்டாது, நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.